ஒரு மாநிலம் வளரணும்னா விவசாயிகள் வளர்ந்தாதான் அந்த மாநில வளர்ச்சி. நீ பெரிய ஐடி பார்க்கு, டாடா அந்த இந்த பார்க் வச்சுக்கிட்டு, இந்த ஸ்மார்ட் சிட்டி பில்டிங் வச்சுக்கிட்டு அது வளர்ச்சியாயா? விவசாயிகள் வளர்ந்தாதான் வளர்ச்சி, அது உண்மையான வளர்ச்சி. ஒரு மாநிலத்துல 2 பங்கு மக்கள் வளர்ந்தாதான் வளர்ச்சி. ஆனா அங்க ஆந்திராவில் இன்னைக்கு கிட்டத்தட்ட 12,000 ரூபாய் கொடுக்குறாங்க ஒரு டன் மாம்பழத்துக்கு கொடுத்துருக்குறாங்க. இங்க அதை வெட்டுறதுக்கே சொல்றாரு ஐயா, சொல்லிட்டு இருக்காரு 3000 ரூபாய் வெட்டு கூலி. அந்த வெட்டு கூலினா அறுக்கிற கூலி, இந்த பழத்தை பறிக்கிற கூலி. அது பண்ண முடியாது. 3000 ரூபாய் கொடுத்துட்டு நீ 4000 ரூபாய்க்கு அவன் கொடுத்தானா எதுக்கு? அப்புறம் நிறைய விவசாயிகள் அப்படியே மரத்திலே விட்டுட்டாங்க, கீழே அப்படி விழுந்து போச்சு, ரோட்ல கொட்டிட்டு போயிட்டாங்க. இதெல்லாம் வேற எங்கேயுமே நடக்காதியா. அதே போன்ற கர்நாடகாவில் அங்க என்ன பண்ணாங்க, அங்க இருக்கிற முதலமைச்சர் சித்தராமையா, அவரு காங்கிரஸ். ஆனாலும் அவர் என்ன பண்ணாரு, மத்திய அரசிடம் போய் சண்டை போட்டு, அங்க மத்திய அரசுக்கும் கர்நாடக அரசுக்கும் ஒரு பேக்கேஜ். என்ன பேக்கேஜ்? நீங்க மொத்தமா 2 லட்சம் டன் மாம்பழம் நீங்க கொள்முதல் செய்யுங்க, அதுல நான் 1 டன் மாம்பழத்துக்கு நான் 4000 ரூபாய் கொடுக்குறோம், அது 2 பேர் பிரிச்சுப்போம். நியாயமானது. அப்படி கர்நாடகாவில் செஞ்சாங்க. ஆந்திராவில் அதெல்லாம் விட இல்லை, ஊக்கத்தொகை 4000 ரூபாய் ஒரு டன்னு கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஆனா இங்க தூங்கி கொண்டிருக்கின்ற ஒரு அரசு, கேவலமான ஆட்சி செய்கின்ற ஒரு அரசு, மக்கள் விரோத அரசு, விவசாயிகள் விரோத அரசு. ஒரு அரசையா என்ன பண்ண போறோம் அதுக்கப்புறம்? இப்ப மாம்பழம் உலகம் முழுவதும் இங்க இருந்து போயிட்டு இருக்குது. மாம்பழம் டிமாண்ட் உலகத்துல எப்பவுமே அதிகமா தான் வந்துட்டு இருக்கு, குறையறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்புறம் எங்கிருந்தியா நீங்க விலையை குறைக்கிறீங்க? எதுக்கியா குறைக்கிறீங்க? நீங்க என்ன பேச்சுவார்த்தை நடத்துறீங்க? கடைசியில பேச்சுவார்த்தை நடத்தி என்ன நெட் ரிசல்ட், என்ன விளைவுகள் என்ன வந்தது? ஒரு சீசன் மாம்பழம் முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். ஒரு டீ, ஒரு பிஸ்கெட், அவ்வளவுதான் பேச்சுவார்த்தையில். என்ன விவசாயம் பட்ஜெட் போட்டா, அந்த விவசாயம் பட்ஜெட் போடுறதுக்கு பாட்டாளிமல் கட்சி, எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள் காரணம். தொடர்ந்து நாங்க 17 வருஷமா விவசாய பட்ஜெட்டை போடணும் நிழல் வேளாண் நிதிநிலை அறிக்கை, ஷேடோ அக்ரிகல்ச்சரல் பட்ஜெட் போட்டு அப்புறம் ஏதோ விளம்பரத்துக்கு போட்டாங்க. போட்டுட்டு என்ன எவ்வளவு பட்ஜெட்ல ஒதுக்குனாங்க தெரியுமா விவசாயத்திற்கு? 13,000 கோடி. 13,000 கோடி ஒதுக்கி ஒரு விவசாயம், ஒரு மாநிலம், இவ்வளவு பெரிய மாநிலம், 8 கோடி மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. நாங்க கேட்கறது 80,000 கோடி கேட்டோம் விவசாயத்துக்கு ஒதுக்குங்க. 13,000 கோடி வச்சுக்கிட்டு இதுக்கு ஒரு பட்ஜெட் எதுக்கியா?